என் வீட்டில் நடந்தானே என்கிட்ட கேளுங்கட்டி. எப்போ பட்டாலும் என் மருமகளுக்கே சப்போர்ட் பண்ணுறீங்களா டீ? நீங்களா சேர்ந்துக்கிட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அழுமா போய் மட்டன் வாங்கிட்டு வாடி. ஒரு வாரமாக ஒரு கவுச்சி கூட ஆக்கலை, நாக்கு செட்டு போச்சுன்னு இந்த மாட்டுக்கிட்ட சொன்ன பாரு. என் வீட்டில் இருக்கிற அப்புறம் ஒரு தொம்ப மாடு அவகிட்ட சொன்ன டீ. அவள் என்ன பண்ணா தெரியுமாட்டி? ஆவுனா சப்போர்ட்டு கூடியன்றீங்களே. 10 மணிக்கு எங்களுக்கு காலையில் இட்லி சுட்டு குட்டு விட்டு கிளம்புனாட்டி கறி வாங்கிக்கிட்டு வரணுப்பிட்டு போனவ 12:30 மணிக்கு வரா. நாங்கள் எல்லாம் வயசானவங்க, எங்களுக்கு நேரத்துக்கு சோறு கொடுக்கணும் ஒரு சொரணம் இருக்கா சொல்லி பார்ப்போம். வந்தா 12:30 மணிக்கு கறியை வாங்கி தூக்கிக்கிட்டு அதுலேயும் மட்டன் எங்கிட்டின்னு கேட்டால் அதுக்கு என்னமோ ஒரு ஷால்ட்டா ஒன்று கடை ஒன்று சொல்லிவிட்டு உள்ளே போனாட்டி. நான் கேட்டோம், யாட்டி இத்தனை மணிக்கு மேலே வரீங்களே, எப்படி சோறாக்கிட்டு எப்படி திங்கிட்டு எல்லாம் வயசானவங்களாச்சு உடம்பு முடியல என்னடி ஆறுட்டு அப்படின்னு கேட்டிருக்கு. சும்மா என்ன உட்காந்துருக்குறீங்க, செட்ட கம்முன்னு இருங்க, எல்லா வேலை நான் செஞ்சு உங்களுக்கு சமைச்சு எடுத்துன்னு விட்டாதானே நீங்கள் திங்க போறீங்க. என்னட்டுக்கு உங்களுக்கு உமா வாய் சவடாலுன்னு கேட்குறாட்டி. எம்மோட மனசே விட்டு ஊச்சு மாட்டுக்கு. ஏக்கா நான்டா கேட்குறேன், நமக்கு வயசாகி போச்சு, நமக்கு அப்புறம் நம்ம புள்ளிகளுக்கும் நம்ம மவளுகளுக்கும் நம்மளுக்கும் நல்லது கேட்டுக்கிறானாக்கா மருமவளை கொண்டு வரோம். அந்த மவன்றவ எடுக்கு அவளை நம்ம மவளை மாதிரி தானே பார்க்கணும். நீ எப்போ பட்டாலும் அவகிட்ட சண்டை வாங்கிட்டு கிடக்குற. போனவ முன்ன பின்ன லேட் ஆகும், இல்லை கறிக்கடையில் கூட்டமாக இருந்திருக்கும். ஏன்னா அப்படி பேசுகிற நீனு அப்படிலாம் பேசலாமாக்கா? ஏன் மருமகள் அந்த நேரத்தில் தான் கறி வாங்கிட்டு வந்தா. நான் என்ன பண்ண சொல்லி பார்ப்போம். ஒருபடி அரிசியை போட்டு சோட்டை வடித்து வச்சுவிட்டு அவள் வாங்கிட்டு வந்த கறி அப்படியே குழம்பு வச்சான். என்னக்கா பண்ண சொல்கிற? எல்லாம் உலகமே மாறி போய் கிடக்கு. இவ்வளோ நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் பார்க்குறாளோன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்க. சும்மா குறை சொல்லிட்டு கிடக்குற. எப்போ பட்டாலும் வீட்டில் நடக்கிற கடையை ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டு வர. அப்புறம் ஊரில் இருக்கிறவங்க எப்படி மதிப்பா, வீட்டில் இருக்கிறதா எப்படி மதிப்பா சொல்லி பார்ப்போம். போயும் இவகிட்ட போய் நீ வர சொல்கிற பாருட்டி. ஏட்டி பங்கசான் இவெல்லாம் திருண்டவே மாட்டாட்டி, திருண்டாத மாடு டீவ மாடு. ஊர் ஃபுல்லாக போய் சொல்கிறா, நம்ம கிட்ட தான் சொல்கிறாள. இதோட கம்முன்னு இருப்பானா பார்க்குற கிடையாது. ஊர் ஃபுல்லாக போய் சொல்லிட்டு வந்துருவாட்டி. அப்புறம் நம்ம என்னடி சொல்ல முடியும் சொல்லி பார்ப்போம். அதெல்லாம் இவ கேட்கவே மாட்டாட்டி. இவ கேட்ட கேளே கிடையாது. என்ன சொல்கிறது, எல்லாம் இவ்வளோலாம் மாமியார்கிட்ட உடம் வேணா, மாமியார்கிட்ட உடம் வாங்கி இவ்வளோ நடந்துருந்தாக்கா இவ்வளோ மருமவளை நல்லா வச்சிருப்பாளுவோ. இவ்வளோல மருமவளை இப்படி பண்ணும்போது இவ்வளோ அவன் மாமியார்கிட்ட எப்படி இருந்தாலும் அதை தானே காட்டுது. ஆமாக்கா, நல்ல நேரத்தில் ஞாபகப்பட்டுன. நான் நினச்சி பார்க்குறேன் பாட்டுக்க. என் மாமியார் என்ன நல்லா பாட்டுக்குச்சு. ஆனால் இவன் என்ன நல்லா பாட்டுக்க மாட்டேறாண்டாக்கா எனக்கு கோவம் வந்துச்சு. ஆனால் நான் இவ கூட சண்டை வாங்கிட்டு கிடக்குறேன். பின்ன என்ன பண்ணேன்? என் மாமியார்லாம் என்ன பொண்ணு மாதிரி பாட்டுக்குச்சுக்கா. இவன் இப்படி நடந்துக்கிறாளா, எனக்கு கஷ்டமா இருக்காதாக்கா. அப்படி பைத்தியக்காரி தட்டி உன் மாமியை ஒன்று நல்லா நடத்துக்கிறாங்க. அப்போ நீ உன் மருமகளை நல்லா நடத்தணும். நீ ஆண்டி அப்புறம் சண்டை வாங்கிட்டு கிடக்க. சண்டை வாங்கினா அப்போ அவள் இப்போ உள்ள குட்டிவாளா என்ன பண்ணுவாள்வோ? இவன் நம்ம கிட்ட சண்டை வாங்கிட்டாலும் நம்ம அவகிட்ட சண்டை வாங்கியே ஆகணும். அவளை ஒப்பனா டீப்பனான்ற கதையே தான் நினச்சிக்கிட்டு இருப்பாளுவா. நீ நல்லவளா இருந்தா உனக்கு புரியிட்டு இல்லை. பைத்தியக்காரி அக்கா மொட்டசி அக்கா, இவங்க 2 பேரும் நல்லவங்கன்னு நீ உங்ககிட்ட கதை சொல்கிற பாருக்காடா. இதுவே எல்லாம் மருமகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாளுவோ. நீ எதுக்குதான் இவகிட்ட சொல்கிறியோ தெரியலப்போ. என்னாவோ கடவுளே, நம்ம என்ன பண்ணுறது? நம்ம வாங்கி வந்த வாரம் அப்படி. ஏன் மருமவ என்ன விட்டு கடாசி விட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போட்டா. மருமவ ஒன்று வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறா. என்ன சொல்கிறது? நம்மலாம் கம்முன்னு தான் கிடக்கணும். இவ்வளோலாம் நல்லா காட்டடிக்கிற இவ்வளோ பக்கத்தில் மாமியார் இவளுக்கு மருமவளோ நல்லா பண்ணுறாளோன்னு இவ்வளோ நினச்சிக்கிட்டு ஊர் வெளில சொல்லிக்கிட்டு கிடக்கிறாளோ பெருமையை. நம்ம என்னட்ட சொல்ல முடியும்? நம்மளாம் தனியாக தான் கலந்து சாவுன்னு கடைசி வரைக்கும் என்னட்ட பண்ணுறது? யாட்டி இந்த பாரிலேருந்து வந்துக்கிறட்டி இந்த புது புடவையை கட்டுனாட்டி அன்றைக்கி சட்டியும் பண்ணியும் போட்டுக்கிறேன்னு கேட்டதுக்கு என் மேலே வரதட்சணை கொடுமை என்னென்ன கொடுமையை கொடுத்து போலீஸில் இட்டுட்டு போய் என்னை உடச்சி கமெண்ட் கொடுத்துட்டு போட்டா. அவள் என்ன பண்ண முடியும்? அதுலேருந்து வாயை மூண்டுட்டா நானும். யார் வீட்டு பிரச்சனைக்கும் வாயை திறக்கட்டே கிடையாது பட்டுக்க. அந்த மாதிரி இருக்குது என் நிலமை. உங்களுக்குலாம் நான் என்னட்ட சொல்லுவான்? யாவுனா மருமகளை தூக்கி வச்சுக்கிட்டு பேசுகிறீங்க. இப்போ என் மருமக என்ன பண்ண வேலைக்கு நான் என்னட்ட சொல்லலாம்? நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். யாட்டி ஏன் அம்புஷ மாட்ட? இந்த மொட்டை அக்கா திருண்டுனாலும் நீ திருண்டவே விட மாட்டட்டி. மருமவடா இப்படி பண்ணிவிட்டு போட்டால அதை சும்மா சொல்லி காட்டுக்கிட்டே இருக்கிறியம்மா. அவள் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிறியாட்டி? என் மருமவள் தான் என்னை தூக்கி கொண்டு போய் செயலில் போட்டா. 2 நாளில் வெளில வந்தான். ஒரே வாரத்தில் என் மருமவ பண்ணது தப்புன்னு உணர்ந்து என் காலில் உண்டா. இந்த 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்பப்போ அவங்கவுங்க பண்ணுறது தப்பெல்லாம் நியாயமெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது பாட்டுக்கா. எல்லாமே சகசம்தான் இந்த வாழ்க்கையில். கஷ்டமும் இருக்கும், நல்லாவும் இருப்போம். எல்லாத்துக்கும் நம்ம வளைஞ்சு கொடுக்கணும் முட்டி. ஒரே இந்த சண்டையே போட்டால் சண்டையே தான் போட்டுக்கிட்டு இருக்கணுமா அவசியமா இருக்கு? நம்ம மருமகிட்ட நம்ம சிரிச்சும் பேசணும். நீங்கள் 2 பேரும் என்னக்கிட்ட சிரிச்சு பேசியிருக்கீங்க உங்கள் மருமகிட்ட? ஏட்டியா நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்னட்டி 2 பேரும் தலைமாட்டில் உட்காந்து எனக்கு பேர் வச்ச மாரி அவளை இவ்வளோன்றீங்களா? என்ன நினச்சிக்கிட்டு மாதிரி அதெல்லாம் பேசுறீங்க? சி உங்கள் கூட உட்காந்துக்கிட்டு நான் கதை பேசுறதுக்கு என்னை தாண்டி நான் அடிச்சுக்கணும். நான் ஏஞ்சி போகிறேன். என்ன வர மாமியார் கழுத போனா கதையா? என்ன மரியாதையாக கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? அக்கா கோச்சு காட்டுங்க நீங்கள். நான் ஏதோ ஒரு வார்த்தையில் வந்துடுச்சுக்கா இந்த அம்புஷத்தை சொல்கிறதுக்கு. நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காரக்கா. ஆமாக்கா எனக்கும் அதனால தான் வந்துருச்சு. சரி ஏன் வீட்டுக்காரியை பற்றி பேசிட்டு இருக்கிற? எப்போ பட்டாலும் இந்த ஊரில் என்ன கதை நடக்குதுன்னு அதை பற்றி பேச மாட்டேன் நீனு. வீட்டுக்காரியை பற்றியே பேசி அப்புறம் எங்களுக்கு எல்லாம் கோவத்தை வர வைக்கிற. யாராவது ஒன்று சொல்லிவிட்டா எல்லாரும் கொதிக்கிறீங்க, நல்லா வெந்நீர் கொதிக்கிற மாரி.
ஏட்டி இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் டீ. எல்லாம் காலை வாங்கிக்குங்க. வாங்கிக்கிட்டு அவங்கவுங்க மருமகிட்ட போயிட்டு சண்டை கண்டா வாங்கணும்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவோன்னு தெரியாது பாட்டுக்குங்க. என் வீட்டு பக்கம் அடுத்த பக்கம் நீங்கள் காலையே எடுத்து வைக்க முடியாது பாட்டுக்குங்க. அந்த மாதிரி காலை வெட்டி விடுவோம் வெட்டி. அடையக்கா என்னக்கா இப்படி சொல்லிவிட்ட நீ சொல்கிற கதையை நான் என்ன ஊடா போய் உட்காந்து சொல்கிற மாதிரி ஆள் நான் நினச்சிக்கிறேன். என்ன மட்டும் சக்கா மாரி நானும் என் மருமகிட்ட கூட உண்மை சொல்ல மாட்டேக்கா. அவளுக்கு எனக்கு வீட்டு விஷயத்துல தான் நாங்கள் பேசிக்குவோமே ஒழி. அவளும் எந்த கதையும் சொல்ல மாட்டா, நான் எந்த கதையும் சொல்ல மாட்டேக்கா. என்னை நம்பு சொல்லு இப்படிலாம் நீ சொன்னாக்கா அடுத்த வாட்டி நாங்கள் எப்படி அவனை நம்பி வாங்கிட்ட உட்காந்து பேசுறது சங்கோஷமா. நீ சொன்ன கதையெல்லாம் ஊரில் போய் சொல்லிவிட்டு கிடந்தா எங்களுக்கெல்லாம் ஒரு நாணயம் இருக்குக்கா. நாங்களாம் நல்லா தான் நடந்துக்குவோம். நீங்கள் இன்னும் இப்படி பேசுனீங்களா? நல்ல அரிச்சந்திர வீட்டுக்கும் பக்கத்து விட்டுடி இவ ஒன்றும் சொல்ல மாட்டாளாம் பாட்டுக்க. அப்போ நான் மட்டும் தான் போய் சொல்லிட்டு கிடக்கிறேன்னு சொல்கிறா பாருட்டி அம்புஷா. எம்ம திமுரு கொண்டவளா இருக்கா பாருட்டி இந்த பங்கசம். ஆனால் உனக்கு யார் நல்லவங்க கட்டவனே தெரியாதுக்கா. நல்லவன் தூக்கி வச்சுக்கிட்டான் நல்ல தலையில நான் பேசுகிறா பாரு. கேட்டுக்க நல்லா. நாங்களாம் சொன்னால் உனக்கு எதுவுமே பிடிக்காது. கேட்டுக்க. சரி அது கிடக்கட்டும். ஏதோ முக்கியமான கதை சொல்கிறேன். நீ என்ன கராரு சொல்ல சட்டை சொல்லி விட்டுவிட்டு உசி பேச்சு விட்டுவிட்டு உக்காந்துக்கிறா பாரு எப்படி எக்க சொல்லுக்கா. அட சொல்லுறேன் கேளுட்டி. சுற்றி முட்டி பாட்டியாவா இருக்கிறா யாரா இருக்கிறான்னு பாட்டுக்கிறான்னு சொல்ல முடியும். அப்படி எடுத்தங்க அவுட்டம் நான் சொல்ல முடியும். உங்கள் மருமகளோட கலட்டிது சொன்னால் அப்புறம் ஊருக்குள்ளே பரவிட போகிறேன்னு நான் சுற்றி முட்டி பார்க்குறேன். இவளுக்கு ஏமா அர்ஜென்ட்டா பாருமா. சொல்லு பெரிய இவ்வளவா அவளுக்கு பயந்துக்கிட்டு ஊர் உள்ளயாவா இருக்கிறா யாரா இருக்கிறான்னு பாட்டுக்கிட்டு சொல்கிறேன். அதெல்லாம் நீ பயப்பட தேவையில்ல. ஏன் மருமகளை நான் சின்னு கட்டுருவேன் நான். நீ சொல்லு ஃபஸ்ட்டு. கொடுமையே யாட்டி நீ எப்போ பட்டாலும் உன் மருமகிட்டே தான் போவியாட்டி. யாட்டி அவளை ஏன்டி நீ வைப்பாட்டி இப்போ நானே இருக்கிற இது மாதிரிலாம் இருக்காட்டி மொட்டசி. அவள் நம்ம வீட்டுக்கு வாழ வந்துருக்குற அவளை வாழ விடு. இந்த மாதிரி போட்டு சாவ அடிக்காதட்டி. என்னாட்டி உனக்கு நான் சொல்கிறது பாருமா அறிவரலாம் சொல்லு ஃபஸ்ட்டு என்ன கடான்னு. ஏட்டி நீங்களாம் நல்ல மாமியாக்காரி ஒன்று சொல்லிக்கிறீங்களாட்டி. நட்டி என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமாட்டி? காலையில் எழுந்துருச்சு சாணி கரைச்சி போட வர வாசலுக்கு எகிட்ட விட்டு மாறிமாவும் சூடாயும் சேர்ந்துக்கிட்டு அம்மா கடை பேசுகிறாளுவோ உங்கள் மருமகளை பற்றி காலையில் 6:30 மணிக்கு. இது எங்கே வந்து எங்கெங்கே வந்து பரவி இருக்கு பாரு இந்த கடை. நீங்களாம் ஒழுங்கான மாமியாரோட இருந்தோண்டா இவ்வளோ என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருப்பாளுவோ. ஆனால் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க. அக்கா நீ சுட்டி வளைச்சி சொல்லாரக்கா சொல்லுக்கா. எனக்கு பக்குன்னு இருக்கு. என்ன நடந்தது என்ன நடக்கும்? 3 பேருனா சேர்ந்துக்கிட்டு இந்த கோழி கடைக்கு போனாலும் பார்வதி கோழி கடைக்கு அங்கே ஒருத்தி புது கடை நான் அரைச்சட்டி போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறா. இல்லை 3 பேருக்கும் அந்த அரைச்சட்டிக்காரிக்கு சண்டை நடந்திருக்கு. அவன் என்ன பண்ணிவிட்டாலும் அவங்களெல்லாம் நான் டார்ச்சர் பண்ணதான் நான் வந்து போலீஸ் மாப்பிள்ளை கட்டிக்கிட்டேன். அவனை போய் இட்டுட்டு வரேன் இருங்கட்டி இங்கே நில்லுங்கட்டி என் புருஷனை கூட்டு வந்து உங்களை எல்லாத்தையும் சுட்டு போடுறேன்னு போனாலாம். இவ்வளோ கோழி கறி வாங்கிட்டு வரட்டுக்குள்ளே அந்த மாப்பிள்ளை எடுத்துக்கிட்டு வந்தானா அந்த புது பொண்ணு பார்த்தா போலீஸுக்காரனா. இந்த 3 பேர் முட்டியை போட்டு பயிர்ந்துக்கிட்டு எங்களை விட்டுடுங்க நாங்கள் இனிமேல் இந்த வேலை பண்ண மாட்டோம் எங்களை விட்டுடுங்கன்னு இவ்வளோ 3 பேரும் கேட்டுருக்காள் வட்டி. அவன் என்ன பண்ணுறானா எல்லாரையும் சரமாரியாக போட்டு அடித்து கோழிக்கறியை வாங்கிட்டு இவ்வளோ விடாண்டிருக்கிறாளுவா. அந்த அமெரிக்காவில் பேசி நட்டி அம்மா நடந்துருக்குது. இந்த கதை ஊரே பேசிட்டு உங்களுக்கு காட்டி தெரியல. அட்டி இந்த கடைக்கே 3 பேரும் வாயை பண்ணுட்டிங்களா? உங்களெல்லாம் என்னாட்டி பண்ணுறது ஊரே இப்போ பேசிட்டு பாட்டுக்குங்க. போலீஸுக்காரன் முன்னாடி 3 பொம்பளைவோ முட்டி போட்டு இந்த மாதிரி பேச்சு மன்னிப்பு கேட்டுக்கிறாளுவோ. அவளை போட்டு அம்மா அடி அடிச்சுக்கிறாளுவோ அப்படின்னு ஊரே பேசிக்கிட்டு நீங்கள் ஒழுங்கான மாமியாராக இருந்துட்டா இதெல்லாம் உங்கள் மருமோடு உங்ககிட்ட சொல்லியிருப்பாளுவோ. நீங்கள் சரியில்லை ஆனால் தான் இப்படி நடக்குதுட்டி. ஒழுங்கா எவ உரட்டிட்டா மருமோட மாவ மாரி வச்சுக்கிறாளோ அவள் வீட்டு குடும்பம் நாட்டி உருப்பிடும் விடியும். யாட்டி அப்போ மருமக நேற்று பார்வதி கடையில் முட்டி போட்டு அடி வாங்கிக்கிட்டு அசிங்கப்பட்டுக்கிட்டு தான் வந்துறதுக்கு லேட் ஆயிடுச்சாட்டி. நானும் அம்மா கேட்க என்கிட்ட அம்மா வாய்ஸை விடல அடிச்சுக்கிட்டு உள்ளே போராட்டியாவ. இவளுக்கு அம்மா திமுரு இருந்தா இவ்வளோ இப்படி இருப்பாளுவா? அட கடவுளை ஊரெல்லாம் உட வாங்கிட்டு வந்து என்கிட்ட வாய்ஸை விடல அடிக்கிறாட்டியாவா? இதெல்லாம் நம்ம ஏட்டுக்கிற மாதிரி யாரும் இருக்கு. எனக்கு சிரிப்புடா வருது பாட்டுக்க. ஊரில் ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாரு வீட்டுக்கு அடங்காழவ ஊரில் தான் அடங்கி வருவான்னு. உன்னுக்கிட்ட அம்மா கழி வாங்கலா கொள்றா வாங்கிட்ட அம்மா திட்டுறா உன்னைய. நேற்று ஊரில் போலீஸ்காரங்கிட்ட அடி வாங்கிட்டு வந்துருக்கா பாருங்க மருமவ. அட கடவுளை எக்கா உனக்கு சொன்ன கோச்சிக்க மாட்டியா? சொல்லு என்னட்டு நான் கோச்சுக்க போகிறேன் சொல்லு. எம்மா ஆனந்தமாக சிரிக்கிற நீ என் மருமக அடி வாங்கிட்டு வந்து ஊரில் எல்லாம் பேசிக்கிறது உனக்கு சந்தோஷமாக இருக்காட்டி சொல்லுட்டி என்ன சொல்லு. எக்கா என்னம்மா உன் மருமக உனக்கு பாசம் இருக்கிற மாதிரி பேசுறியா? நீ நேரம் அவளை கழுவி விட்டுவ. இப்போ என்ன இம்மா கோபமாக இருக்கிற? எனக்கு இந்த விஷயம் நேற்றே தெரியும். ஆனால் எவ்வளோ ஒன்று எனக்கு சரியாக தெரியலக்கா. ஊரில் நேற்றே பேசிக்கிட்டாலுவா. அவளை கொடுமையா சாட்டி உனக்கு எம்ம திமுருண்டா? என் வீட்டு மருமக இப்படி அடி வாங்கினதுக்கு என்ன மாதிரி வாயை பிறந்துக்கிட்டு இப்போ சிரிக்கிறா பாருக்கா. அக்கா அஞ்சாய் அக்கா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிற. எம்ம திமுரு வாட்டத்தில் பண்ணுறா பாருக்கா. எனக்கு ஆட்டமாக வருது பாரு.
ஏட்டி இப்படிலாம் பண்ணாட்டி அப்போ தாண்டி உன் மரும ஒன்று போலீஸில் கேஸ் கொடுத்துட்டு ஓடிவிட்டா. இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காட்டி ஏட்டி அம்புஷா நல்ல பொம்பளைன்னா ஒரு நல்ல அடக்கம் வேணுமுட்டி உன்ன மாதிரி இருக்கட்டாடி உன் மருமக ஒன்று உதச்சி விட்டு ஓடிவிட்டா. அக்கா நீ இன்னும் நல்ல மருமகளை வச்சிருந்தா உன்னை கையாலேயே பிடிக்க முடியாது. ஆகாசத்துக்கும் பூமிக்குன்னா நீ குடிக்குவ. போன போது நம்மளும் கம்முன்னு இருப்போன்னு பார்த்தா ரொம்ப ஓவரெல்லாம் ஆடுற. என்னவோ மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்ன அப்படி பேசுற. இன்னும் உன்னைய செயலெல்லாம் கொண்டு போய் வைக்கல உன் மருமகன்னா உன்னை கையாலே சுத்தமாக பிடிக்க முடியாது போடுறக்க. எக்கா வாட்டி ஆண்டு பேசுக்கா. நாங்களாம் என்னக்கா இருந்தாலும் உனக்கு துணையாக இருப்போம். உன் மருமக என்னட்ட கிழிக்க போறா உனக்கு. இந்த பாருட்டி சும்மா இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காட்டி அம்புஷம். இதுக்கு மேலே உனக்கு கொஞ்சம் கூட மரியாதை கிடையாது பட்டுக்கா. என் மருமவ என்ன செயலில் வச்சாலும் சரி எங்கே வச்சாலும் என் மருமவ தான். நீ என்னைக்கா இருந்தாலும் பரட்டியா இருட்டி. நீ என் மருமவ நான் செத்தனா என் தலைமாட்டில் உட்காந்து அழுவாட்டி நீ அடி பண்ணுவ. ஊருக்கு மாரி ஓரன்னு 2 சொட்டு கண்ணீர் விட்டுட்டு போவ. நீலாம் சும்மா பேசிக்கிட்டு இருக்காத என் மருமவளை பற்றி. டாடாடாடாச்சி நிறுத்து கட்டி. உங்களுக்குள்ளேயே சண்டை வந்துட்டு கிடக்குது. யாட்டி ஏன் பங்கசம் கொஞ்சம் வாயை அறந்து பேசு. அம்புஷம் கொஞ்சம் அடக்கி பேசுட்டி. சும்மா 2 பேரும் வாயை நொன்னுட்டு கிடக்குறீங்க. ஏக்கா நம்ம சண்டையை விடுக்கா. ஒரு முக்கியமான கதை அங்கே பாரு. ஏக்கா மொட்டசி அக்கா அங்கே பாருக்கா. ஓ மருமவ பங்கசாக்கா மருமவ விஷாலச்சாக்கா மருமவ 3 பேரும் எங்கே கிளம்பிட்டாள்வோக்கா. ஐயா என்னக்கா வீட்டில் இருப்பாளுன்னு நினச்சிக்கிட்டு நீ இங்கே வந்து உட்காந்து கிடக்குற. அங்கே பாரு அவ்வளோ எங்கே கிளம்பிட்டாளுவல. ஆடி என்னட்டி சொல்கிற. நேற்று தான் என் மருமவ அம்மா கேள்வி கட்டுக்கிட்டு முட்டி போட்டு வாழ வாங்கிட்டு வந்தாள் ஒன்றீங்க. டே போகிறாள் ஒன்று இப்போ சொல்லுற. ஏட்டி என் மருமவளுக்கு சூடு சொரணே இருக்காட்டி எங்கிட்டி போவா அவள். எங்களை ஏமாட்டி எங்கள் கண்ணில் மண்ணை தூவி விட்டு கிளம்பிடுறாட்டி. நான் இப்படி வந்துட்டேன்னா அவள் அப்படி கிளம்பிடுறா. யாட்டி இதே மாதிரி போய் ஆண்டி அந்த சுப்பு மாமாவளுக்கும் நாக மாமாவனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கிறாளுவா. இப்போ யாருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க போறாள் ஒன்று தெரியலையா. இவ்வளோ 3 பேர் சேர்ந்தாலே அட்டு நாசம் குட்டி சவுருட்டாண்டி. யாட்டி இவ்வளோலாம் அடங்கவே மாட்டாள் ஒட்டி. இவ்வளோ என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலையா. இந்த நேரம்லாம் என் மாமன் வரமாட்டான். இப்போலாம் வீட்டுக்கு வந்து அவளை தேடவே மாட்டாட்டுக்க. நான் சாயங்கால நேரத்தில் கொஞ்சம் லேட்டாக போட்டேன்னா சீக்கிரமாக போன போட்டு வர வச்சாரா என் மருமவ. அவனும் லூசு பையன் மாரி வந்து உட்காந்துக்கிட்டு எங்கே போனால் எவிட்டு போனோம் நம்மளை விசாரிக்கிறவளை விசாரிக்க மாட்டேங்கிறான். ஆட்டோக்காரிக்கு தான் இப்போ அவன் இது பண்ணிட்டு நிற்கிறான். யாட்டி நான் தான் கேட்குறான் இவ்வளோ எங்கிட்டி போவாள் இந்த நேரத்துக்கு. யாட்டி வீட்டில் வேலை இல்லை இவ்வளோக்கு. சோறு குழம்பு ஆக்கி வைக்கணும், புடிச்ச முறையில் பார்க்கணும். மாமியாக்காரி கிடப்பாங்களே அவங்களுக்கு சோட்டை கொடுக்கணும், வேலை செய்யணும். இதெல்லாம் இல்லாத இந்த நேரத்தில் இவ்வளோ 3 பேர் எங்கேயும் கிளம்பிட்டாளுவோம்மா. இவ்வளோ திட்டுறதுக்கு ஆளே இல்லை படுறக்கு. அக்கா மொட்டச்சக்கா நீ ஒரு குரல் கொடுக்க அவன் மருமகளுக்கு. அப்போ தான் பையன்ட்டு உடையாருவாங்க. அடா நீ சொல்லிட்டு தான் காட்டு இருட்டி கூப்பிட்றான். யாட்டி ஏன் தொம்ப மாட்டு. இவளுக்கு இந்த பேர் சொல்லி கூப்பிட்டா எப்படி அவள் கேட்பா. யாட்டி பஞ்சவரணமா அது பிஞ்சவரணமா போ. காடு உள்ள ஒண்ணு உள்ள எங்க போறாளுன்னு தெரியலையா. யாட்டி ஏன் மாமியா கறி உட்காந்து கட்டி அங்க. ஐயோ பார்த்து போட்டாட்டி என்னடி பண்றது சயா. ஐயா கூப்பிடாட்டி இவ எங்க போறன்னு கேப்பாள் உள்ள என்னடி பண்றது. ஆனா கடவுளை கொடுமை. அக்கா மாட்டணும்க்கா என்னக்கா பண்றது இப்ப. ஐயோ எப்படி கை விடுவது. நல்ல நந்தி மாரி வந்து உட்காந்துக்கிட்டாளுவல. இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவ்வளவு கண்ணுல மண்ணை தூவிட்டு தாங்க போகணும். எக்கா அந்த பக்கம் திரும்பி பாத்தியா இல்லையா. யாட்டி காதல் விழுவாத மாரி நான் நின்றுகிட்டு இருக்கேன்டி. சீக்கிரம் போங்கட்டி. இங்கே நிக்கிறாள் பாரு குத்துக்கல்லு மாரி. என்னாட்டி நான் கூட போய்கிட்டு இருக்கிறாள் உள்ள காலில் உள்ள வளர்க்கட்டி அவளுக்கு. அக்கா அப்படியே கொஞ்சம் பாரியா மாமி அங்க உட்காந்துருக்குறான்னு. இருக்க மாட்டேன் உன் மாமியார் நண்டி உட்காந்துருக்குறாங்க. இப்போ என்ன பண்ண போறாளுன்னு தெரியல நம்மள. இதெல்லாம் சரிப்பட்டு வராளுட்டி. வாங்கட்டி அவ்வளோ பின்னாடியே போவோம். அவளை எங்கிட்டான் போறாளுன்னு இன்னைக்கு கையும் களவும் பிடிச்சி அங்கேயே கை காலை உடச்சி போடணும் மட்டும் இவ்வளோ.